அண்மைச் செய்தி. நடிகர் தனுஷுக்கு கடிதம் எழுதியுள்ள நயன்தாராவுக்கு திரைப்பட தயாரிப்பாளர் எஸ் குமரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் ரகுபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் ரகுபதி, இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணல. வணக்கம். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வரக்கூடியவர் நடிகை நயன்தாரா. நடிகர் தனுஷுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு பதிவை வெளியிட்டு அது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி வரும் சூழ்நிலையில் தற்பொழுது எஸ் குமரன் அவர்கள் நயன்தாராவுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால் 3 வினாடி காட்சிகளுக்கு நஷ்டீடு கேட்டு தனுஷ் அவர்களுக்கு மீது வழக்கு தொடர்ந்த நீங்கள் கடந்த ஆண்டு LIC என்ற என் தலைப்பை உங்கள் கணவர் விக்னேஷ் அவர்கள் என் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி இருக்கிறார் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். LIC என்ற தலைப்பு என் நிறுவனத்தின் பெயரில் இருப்பதை அறிந்த விக்னேஷ் சிவன் தன் மேலாளர் மூலம் என்னிடம் கேட்டு நான் வழங்காத நிலையிலும் அதே தலைப்பை அவர் படத்திற்கு வைத்திருப்பது விளம்பரப்படுத்தியிருப்பது எந்த வகையில் என்று நயன்தாராவுக்கு எஸ் குமரன் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். என் கதைக்கு அந்த தலைப்பிற்கும் பிரிக்க முடியாத ஒற்றுமை இருப்பதால் LIC என்ற தலைப்பை வழங்க முடியாத சூழல் இருந்தது. என்னுடைய நேர்மையான முறையில் பதில் அளித்தும் அதிகார தன்மையுடன் அதே தலைப்பை தன் படத்திற்கு விக்னேஷ் அவர்கள் வைத்திருக்கிறார் என்றால் உன்னால் என்ன பண்ண முடியும் என்ற அதிகார நிலையிலே தானே அந்த காரணமா இருக்க முடியும் என்ற அந்த வார்த்தையை குறிப்பிட்டு அந்த கடிதத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதற்காக எந்த கடவுள் மன்றத்தில் விக்னேஷ் சிவனை பதில் சொல்வீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் அந்த நடிகருக்கும் தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் சண்டை போயிட்டு போகிறதில் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்ற அந்த வாசகத்தை நயன்தாரா குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதே போல் இந்த விவகாரத்தில் கடவுள் எந்த மன்றத்தில் விக்னேஷ் சிவனை பதில் சொல்வீர்கள் என்றவாறு அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். உங்களை விட பலம் பொருந்தியவர்கள் என்றால் 2 வருடம் பொறுமையாக பயன்படுத்த அனுமதி கேட்கும் நீங்கள் எளிய சிறிய படைப்பாளியான என்னிடம் நடந்து கொள்வது எந்த வகையில் நியாயம் என மன உளைச்சல் அதிகாரத்தோடு நிச்சயம் கடவுள் மன்றத்தில் நீங்கள் பதில் சொல்ல நேரிடும் என்ற ஒரு இதையும் குறிப்பிட்டிருக்கிறார். எப்போது வரை அந்த தலைப்பினால் ஏற்பட்ட மன உளைச்சல் என்னை பாதித்துக் கொண்டிருக்கிறது இப்போது வரை அப்படின்னு அந்த குறிப்பிட்டிருக்கிறார். எந்த படத்தையும் அது பாதிப்படைய செய்கிறது. எந்த படைப்பாளியும் தன் படைப்பை பல காரணங்களோடு பல பொருட்செலவாலும் தான் கடமைப்படுகிறான். நீங்கள் உங்கள் வியாபார நோக்கத்திற்காக அதை பயன்படுத்தும் பட்சத்தில் முறையான அனுமதியோடும் முறையான மதிப்பீடோடும் பயன்படுத்த வேண்டும் என்று அந்த இதையும் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் இங்கு எதையும் இலவசமாக செய்யவில்லை. எங்கள் படைப்புகள் மட்டுமே இலவசமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிப்பதுதான் இங்க படைப்பு உலகத்திற்கு மிக மோசமான வழிகாட்டியாக நிகழும் என்று உங்கள் கணவருக்கும் இளங்காட்டுவீர்கள் என்பதை நான் நினைவு கூறுகிறேன் என்று அந்த எஸ் குமரன் அவர்கள் நயன்தாராவுக்கு அந்த கடிதம் மூலம் தற்பொழுது விளக்கம் அளித்திருக்கிறார்.